विशेषतश्च विवाहोत्सवादौ सभामध्ये तीव्रं ताडयन्तो माम् அவஜானந்தி. விசேஷமாக திருமண விழாக்கள் முதலானவற்றில் சபையின் நடுவில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்னை மிகவும் அவமதிக்கின்றார்கள். விசேஷதச்ச எதனால அவமதிக்கின்றார்கள்? என்னை அடித்து அவமதிக்கின்றார்கள். சாரி மாதா, அது படிக்க மாட்டேன். அடித்து அவமதிக்கின்றார்கள். விசேஷதச்ச விசேஷதः च விசர்கஸ்ய லோபம் அப்புறம் சுத்வம் மாதா. விசேஷதः வந்து தசில் பிரயோகம். விசர்கஸ்ய லோபம் கிடையாதுமா, சாரி மாதா, விசர்கஸ்ய சத்வம். விசர்கஸ்ய சத்வம், சாரி, சகார ஆதேசः. ஓ சாரி மாதா, சகாரா becomes சுத்வம், ஷகாரா, ஷகா அப்புறம் தான் சுத்வம். ஓகே, சாரி மாதா, ஓகே 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 மாதா. அப்புறம் விசேஷத்தः வந்து தசில் பிரயோகம் தானே மாதா. வி பிளஸ் ஷிஷ் தாத்து 7 PA. விசேஷத்தः இக்த பிரத்யோட தசில் பிரயோகம். இக்த பிரத்ய விசேஷத்தः. விவாஹோத்சவாதோ, விவாக உற்சவ ஆதோ. விவாக உற்சவல வந்து குணசந்தி வந்திருக்கு மாதா. உற்சவாதோல வந்து இந்த சந்தி தான், இந்த சந்தி இது இல்லை மாதா, இதுதான் மேலனம் அந்த மாதிரிதான் வந்து விவாஹோத்சவ ஆதவ். இது ஐயோ மாதா, இல்ல சந்தி இருக்கு. உற்சவ இட்ஸ் டோட்டலி சமஸ்த பதம். என்ன அது முதல்ல ரூபம் சொல்லிடுங்க. அதுக்கு எதுக்கு மாதா? ஆதவ்கா? அவன் எல்லாமே சேர்ந்து ஒரே முதல்ல ரூபமா சொல்லுங்க. அப்புறமா சமஸ்த பதத்தை நீங்க பிரிக்கிறேன். ஓகே, விவாஹோத்சவாதவ். ஓகே, விவாஹோத்சவ ஆதவ் வந்து விவாஹோத்சவ ஆத சப்தः ஆதி சப்தமா? ஆதி சப்தம், சாரி மாதா, கரெக்ட். இப்பதானே உங்களுக்கு அவு வரும் கடைசில. கரெக்ட் கரெக்ட். சப்தமி விபக்தி ஏகவச்சனம் மாதா. அப்புறமா நீங்க சொன்னது விவாக உற்சவ ஆதவ். உற்சவ ஆதவ் வந்து சையோகம். விவாக உற்சவ வந்து குணசந்தி, விவாக உற்சவ ஆதவ் வந்து சையோகம் மாதா. விவாகோத்சவ ஆதவ். உற்சவ ஆதவ் கரெக்ட் மாதா. சாரி மாதா, சவர்ண தீர்க்க சந்தி. சாரி. Okay, it's okay. Don't be in a hurry. I know that you want to go somewhere, but don't be in a hurry. Let me ask somebody else to read. இல்ல ஓகே மாதா, படிக்கிறேன் மாதா. சபா மத்தியே, சபாயாக மத்தியே, சபா மத்தியே முதல்ல நீங்க ரூபம் ஃபுல் வேர்டுக்கு சொல்லுங்க. சமஸ்த பதத்தை பிரிக்காதீங்க. ஓகே ஓகே. அகாராந்த புல்லிங்க சபா மத்திய சப்தः சப்தமி விபக்தி ஏகவச்சனம். அப்புறம் சபாயாக மத்தியே ஷஷ்டி தத்புருஷ சமாசா மாதா அது. அப்புறம் விவாகோத்சவாதோ சபா மத்தியே வந்து விசேஷ விசேஷனம். அது கரெக்டா மாதா? விவாகோத்சவம் சபா மத்தியே வேண்டாம், அப்படி விட்டுருங்க. அது தனியா. அது ஆமா, தனியா. தீவிரம் வந்து அகாராந்த நபுன்சகலிங்க தீவிர சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம் மாதா. கரெக்டா மாதா அது? சரி, நீங்க அப்புறம் அடுத்தது சொல்லுங்க. தீவிரம் இல்லைன்னா அவ்யயம் மாதிரி எடுத்துக்கணும். நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும். ஏன்னா அது வந்து கிரியா விசேஷமா எடுத்து துத்தியா விபக்தி ஏகவச்சனமா தான் நீங்க எடுத்துக்கணும். ஓகே ஓகே. தே தீவிரம் தாடயந்தக மாம் அவஜானந்தி, அப்படிதான் நீங்க எடுத்துக்க முடியும். ஓகே 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 மாதா. ஃபர்ஸ்ட் அன்னைக்கு சௌமியா மேடம் கிளாஸ்ல கூட என்ன சொன்னாங்க, when you are doing the translation என்ன சொன்னாங்க, அவங்க ஃபர்ஸ்ட் see the subject and the verb, கிரியா பதத்தை பார்த்துட்டு அதை ரெண்டையும் முதல்ல சேர்த்துக்கோங்க. அப்புறமா நடுவுல இருக்கிற பதத்தெல்லாம் கொண்டு வாங்க. இப்ப இங்க வந்து என்ன ஆயிடுறது, the subject is an அத்தியாகார். ஓகே, கரெக்ட் மாதா. அப்ப தாடயந்தக வந்து இஸ் a விசேஷனம்.
Okay. correct. Te tadayantah mam. Okay. Mam is again. Come on, சொல்லுங்க நீங்க அப்புறம் சொல்லுங்க. ताडयन्तु विसर्गस्य उक्तम अनन्तरं गुणसन्धि मता ताडयन्तः வந்து तड् धातु शत्रु प्रत्यय मता बहुवचनम् अवजानन्ति अव प्लस न्या धातु लट्लकार प्रथम पुरुष बहुवचनम्. ஓகே. சோ இப்ப மாம் வந்து மாம் வந்து दकारान्त त्रिशलिङ्गेषु समान अस्मत् शब्दः द्वितीया विभक्ति एकवचनम्. ओके. सो विशेषतः च विवाहोत्सवादौ उत्सवस्य आदौ. ओके. அப்புறம் வந்து சபாயாः मध्ये தீவிரம் தாடயந்தः மாம் அவஜானந்தி. அவஜானந்தினா என்னது? டிஸ்ரிகார்ட், அவமதிக்கிறது, அவமதிக்கிறார். ரொம்ப எக்ஸசிவா என்ன அடிச்சு என்ன அவமதிக்கிறார். அடுத்த சென்டென்ஸ் பண்ணுங்க. நைகோபி மாம் அனுஷோச்சதி, யாரும் எனக்காக வருந்துவதில்லை. ந ஏகஹ அபி, நான் வந்து அவ்யயம் மதா ஏகஹ ந ஏகஹ வந்து விருத்தி சந்தி, அதனால அது நைக்கஹ அப்படின்னு ஆயிருக்கு. அப்புறம் ஏகஹ அப்பி வந்து பூர்வ ரூப சந்தி, உக்துவம் வந்துட்டு அப்புறம் பூர்வ ரூப சந்தியா மாதிரி இருக்கு மத்தா. கரெக்டா மத்தா? இல்ல இங்க நீங்க வந்து அப்படி சொல்லாம விசர்கஸ்ய உத்வம் அனந்தரம் பூர்வ ரூப சந்தி. ஓகே. அப்பி வந்து அவ்யயம் மத்தா. அப்புறம் மாம் வந்து தகாராந்த त्रिशलिंगेषु समान अस्मत् शब्दः द्वितीया विभक्ति एकवचनम्. அப்புறம் அனுஷோச்சதி வந்து அனு பிளஸ் சுச்சு தாத்து லட்லகார பிரதம புருஷ ஏகவச்சனம் மத்தா. மத்தா அந்த முன்னாடி சென்டென்ஸ்ல வந்து கர்மணிய மாத்த முடியுமா மத்தா? அகம் தீவிரம் தைஹி அவ நியாயத்தேன்னு பண்ண முடியுமா மத்தா? அது கரெக்டா? எங்க போடுவேன்? மயா நான் அவர்களால் அடிக்கப்பட்டேன்னு வராதா மத்தா? இல்லம்மா, இப்ப வந்து நீங்க வந்து இந்த சென்டென்ஸ வந்து நான் என்ன சொன்னேன், அத்தியாகாரத்துல தை தே போட்டுக்கோங்க. கரெக்ட் மத்தா. அத்தியாகாரத்துல வந்து நீங்க தே போட்டுட்டேன்னா அப்ப நீங்க வந்து என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து அது வந்து தைஹி தானே மாறணும். தைஹி அகம் தீவிரம் தைஹி அவ நியாயத்தேன்னு வரும் இல்லையா மத்தா? நான் அவர்களால் அடிக்கப்பட்டேன், அப்படி தீவிரமாக அடிக்கப்பட்டேன். தே தீவிரம் தாடயந்தக அப்படித்தானே வருது. ஆமா மத்தா. இப்போ இந்த வந்து ரெண்டு சென்டென்ஸா நீங்க தாடயந்தகங்கிறது வந்து ஒரு சத்ருவா இருக்கு. அப்ப நீங்க வந்து இத ரெண்டு விதமா ரெண்டு சென்டென்ஸா ஓகே மத்தா. தே மாம் தீவிரம் தாடயந்தி அப்படி போட்டுக்கணும் முதல்ல. ஓகே ஓகே. தே மாம் அவஜானந்தி. ஓகே ஓகே மத்தா. இப்படி நீங்க பண்ணினா ஈஸியா வரும். ஓகே ஓகே மத்தா. थैंक यू மத்தா. புரிஞ்சுதாமா? எஸ் மத்தா. சரி ஓகே. அடுத்த ரெண்டு சென்டென்ஸ் பாலா மேடம் நீங்க பண்றேன்னு சொன்னேன். மேடம் நமஸ்காரம். என்னமா? மீனாட்சி மேடம். நமஸ்காரம். நிறைய நாள் கழிஞ்சு வந்திருக்கேன் மேடம். சாரி. நான் பண்ணவா மேடம்? இல்லம்மா, பாலா மேடம் வந்து பண்றேன்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க. கஜகா லெசன் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்த லெசன் நெக்ஸ்ட் கிளாஸ் பண்றேன் மேடம். அது இன்னும் ஆரம்பிக்கல நான். ஓகே சரி பரவாயில்ல. பண்ணாத வாழைதான் நான் இப்ப பண்ண சொல்றேன். அதனால நீங்க வரப்போறீங்களான்னு தெரியாது. இவாலாம் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஓகே பாலா மேடம் நீங்க பண்ணுங்க. अस्तु माता. किन्तु सर्वेपि सहस्रं शिरः कम्पयन्तो
மம தாடயன் தாடயன் தாடனம் அபிநந்தந்தி. ஆனால் அனைவரும் மகிழ்வுடன் தலையசைத்து என்னை அடிப்பதை பாராட்டுகிறார்கள். கிந்து அவ்யயம் மேடம். சர்வே அப்பி சர்வே அப்பி வந்து அகாராந்த புல்லிங்க சர்வசப்த பகுவச்சனம் சர்வே அப்பி. அந்த சர்வே அப்பியில வந்து அப்பி வந்து அவ்யயம், சர்வே அப்பியில வந்து பூர்வ ரூப சந்தி இருக்கு. சஹர்ஷம் சஹர்ஷம் வந்து அது நபும்சகலிங்கமா மேடம்? ஹர்ஷம் பிளஸ் ஹர்ஷ தாத்து இல்லையா? அது இல்ல, ஹர்ஷ தாத்து நீங்க போடாம ஹர்ஷங்கிற சப்தத்தை தான் நீங்க எடுத்துக்கணும். ஓ, ஹர்ஷ சப்த த்விதியா விபக்தியா மேடம்? அப்ப ஆமா, இல்ல அது த்விதியா கிடையாதுமா, த்விதியா விபக்தி. கரெக்ட். அபும்சகலிங்க பிரதமா விபக்தியா மேடம் அது சஹர்ஷம்? இல்ல இல்ல, உங்களுக்கு அதுக்கு முன்னாடி வந்து என்ன சப்ஜெக்ட் வந்திருக்கு இல்லையா? சர்வே அப்பின்னு வந்து இந்த சர்வே வந்து பிகம்ஸ் இது இல்லையாமா, சர்வே பிகம்ஸ் a சப்ஜெக்ட் இல்லையா? ஆமா ஆமா. அப்போ உங்களுக்கு இது என்ன விபக்தியில வரும்? இது வந்து சஹர்ஷம். ஓகே, அப்போ சஹர்ஷம் அப்போ வந்து நம்மளுக்கு என்ன பண்றோம் நம்ம வந்து, இது வந்து 3 லிங்கத்திலயும் இருக்குப்பா. இது வந்து ஓகே 3 லிங்கத்திலயும் இருக்கு. அப்ப இவ மக்களை குறிக்கிறான். மக்களை குறிக்கிறதுனால சர்வேங்கிறது எந்த இடத்துல எங்க நம்மளுக்கு வரும்? சர்வேன்றது வந்து எந்த லிங்கத்துல வரும்? புல்லிங்கத்துல பகுவச்சனம், புல்லிங்கமா இருக்கு. அப்போ சஹர்ஷம் அப்படிங்கும் போது யாரு வந்து குறிக்கிறது? அது சப்ஜெக்ட் தான். அதனால ஹர்ஷேன சஹ, நம்ம சஹ படிச்சுக்கொண்ட பகுதிரி. அதான் ஹர்ஷேன சஹதான் சஹர்ஷம். இதுவும் உங்களுக்கு துத்தியால தான் வரும். ஓகே. சிரஹ சிரஹ அகாராந்த புல்லிங்க சிர சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம் சிரஹ. அப்புறம் வந்து கம்பயந்தக அந்த இடத்துல கம்பயந்தோன்னு இருக்கு. விசர்கசிய உக்தம் அனந்தரம் குணம் வந்து கம்பயந்தக. கம்பு தாத்து பிளஸ் நிச்சு பிளஸ் சத்ரு பிளஸ் பகுவச்சனம் மேடம். இல்ல கம்பு வந்து சுராதி தான் இல்லையா? அது இல்ல, அது ஆத்மநேபதியில் தானே மேடம் வரும். சுராதி கணமானு கேக்குறேன்னா, if it is சுராதி கணம் already niche will be there. பாதிதா மாட்டாது. கம்பு வந்து பாதி தானா? பாதி ஆத்மநேபதி. பாதி ஆத்மநேபதினா உங்களுக்கு நிச்சு தான் வரும். ஓகே, கம்பதியில் தானே வருது. to make their head shake அப்படி எடுத்துங்க மேடம், தலையே ஆட்டி அப்படி. கம்பயந்தக மம மம வந்து தகாராந்த அஸ்மத் சப்த திரிஷூலிங்கேஷு அஸ்மத் சப்த ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். மம தாடனம் தாடனம் வந்து தட்டு தாத்து தட்டு தாத்து 1as பிளஸ் ல்யுட் பிரத்யே. அபிநந்தந்தி அபி பிளஸ் நந்து தாத்து லட்லக்கார பகுவச்சனம் அபிநந்தந்தி மேடம். இப்போ வந்து உங்களுக்கு வெறும் கர்த்திருபதம் கர்மபதம் கிரியாபதம் 3 எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்துப்பேன்? சர்வே சர்வே வந்து கர்த்ரு, மம மம வந்து கர்மபதமா மேடம்? இல்ல, அதை விட்டுருங்க. இப்போ சர்வே அபிநந்தந்தி கரெக்டா? ஆமா. ஓகே, சர்வைஹி அபிநந்தியதே. சர்வைஹி அபிநந்தியதே அபிநந்தியதே. ஓகே, எது அபிநந்தியதே? மம தாடனம் தாடனம் அபிநந்தியதே. தாடனம் அபிநந்தியதே. அப்ப தாடனம் is again it is Dvitiya. Even if it goes to Prathama also it will be the same. Okay madam. கரெக்டா? புரியுதா? புரியுது. தாடன வந்து தண்டு தாத்து இல்லையா? தட்டுன்னு சொல்லிட்டு
தண்டு தான் தட்டுன்னு சொன்னாங்க மாதிரி இருந்தது கேட்டேன். தண்டு தாத்து தட்டு தான் தாடயத்தி வருது மேடம். இல்ல தாடனம் வந்து தண்டு தாத்து நிச்சி பிரத்யேகியா தண்டு தாடன லிப்ட் வரும் தட்டு தாத்து தட்டு தாத்து தட்டு இல்ல தண்டு தண்டு லிப்ட் இல்லையா தண்டு எங்க வருது சார்? தாத்து வந்து தண்டு நிச்சு அந்த தாடன கிடையாது சார், தாடனம் தானே, தட்டு தானே தாத்து. அது தாடயதிக்கு வருது. தாடனம் அப்படிங்கிற வார்த்தைக்கு தாடனம்க்கு தட்டு தானே சார்? லிப்ட் அல்ல லிப்ட் சேர்ந்து வரும்போது நிச்சு லிப்ட் சேர்ந்து வரும்போது அது வந்து தண்டு அப்படின்னு வந்தது. அதுக்காக பார்த்தேன். போன தடவை கூட நீங்களே சொன்னீங்களே மத்த அப்படின்னு நாங்களே திரும்ப போய் செக் பண்ணிட்டு சொல்றோம். நீங்க என்ன கரெக்ட் பண்ணீங்க மறந்துடுற. அதுதான் டவுட்ல தான் கேட்கிறேன் நான். கொஞ்சம் மெமரி லாஸ் வந்து சார், அதோட லுட்டு வந்து இஸ் ஆல்வேஸ் நபும்சகலிங்கம். ஆமா, அப்போ இட் இஸ் நம்ம நிச்சயே கிடையாது சார், அது வேற. நீங்க கேட்டது வேற. ஓகே, இது வந்து தாடனம் வந்து நம்மளுக்கு லுட்டுல தான் வரும். இல்ல வந்து சப்தமா ஆகும்போது தாடன சப்தமா தானே வரும். தாடன சப்தம் தான். தாடன சப்த தட்டு லிட்டு மட்டும். தட்டு தாத்து பிளஸ் லிட்டு மட்டும் தானா? லிட்டு மட்டும் தான் சார். அதுதான் தப்பு நபும்சகலிங்கம். நீங்க அஷ்டாத்தியாயில பாருங்க. அதான் அந்த தண்டு பிளஸ் ஆன பார்த்தது தண்டெல்லாம் கிடையாது சார். நகாரா வரவே வராது. நகாரா will not come for this. தாடனங்கிறதுக்கு வராது சார். ஓகே ஓகே, இட் இஸ் தட் only. ஓகேமா, பச்சுங்க. அந்த கஸ்யவா அன்யஸ்ய ஸ்யாத் ஈத்ருஷி துர்தஷா. அது வந்து ஹந்த அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்கிளமேஷன், ஒரு எக்ஸ்பிரஷன் ஆக்சுவலி. ஓ ஓ இங்கிலீஷ்ல கூட அலாஸ் ஓஹோ அப்படிலாம். மற்றவர்களுக்கு இவ்வாறான கஷ்டகாலம் எனில் அவர்களுக்கு என்ன அந்த மாதிரி எழுதிக்கணும். யாருக்கோ இவ்வாறான கஷ்டம்னா அவங்களுக்கு என்ன. கஸ்யவா அன்யஸ்ய ஸ்யாத் ஈத்ருஷி துர்தஷா. துர்தஷா அப்படி கிடையாதுமா. சொல்லுங்க. யாருடைய, அதாவது இட் கேன் பி ஒன்ஸ் ஆர் அதர்ஸ். யாரோடதான் இந்த மாதிரி, யாருக்குதான் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கும். ஓகே, அதாவது கசிய யாருடையவோ அல்லது அடுத்தவருடையவோ இந்த மாதிரி கஷ்டம் இது எப்படி இருக்கும். தட் இஸ் அப்படி நான் இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்ல தெரியல. alas, this kind of misfortune may be once or others. எப்படி இந்த மாதிரி ஒரு கஷ்டம் ஒருத்தருக்கோ அல்லது இன்னொருத்தருக்கோ இருக்கும் அப்படிங்கிறான். ஓகே, அதுல வந்து ஒண்ணு வந்து நபும்சகமாவும் ஒண்ணு எழுதினேன் மாதா. அந்தோ எதற்கோ அல்லது வேறு யாருக்கோ இது போன்ற அவல நிலை ஏற்படும் அப்படின்னு. இது நம்ம வந்து we can just understand சார். இது வந்து எனக்கா இருந்தாலும் சரி, யாருக்கா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கஷ்டம் வந்து வரக்கூடும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிரஷன் தான் அது. Can be different in different ways it can be interpreted. Okay, so when துர்தஷா அப்படி அந்த வேர்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க. கஸ்ய வந்து மகாராந்தः புல்லிங்கः கிம் சப்த பிரதமா விபக்தி, இது ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். கஸ்ய வா வந்து அவ்யயம். அந்யஸ்ய அகாராந்த புல்லிங்க அந்ய சப்த ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம் அந்யஸ்ய. கஸ்யவா அந்யஸ்ய அப்படிங்கிறதுல அது ஒரு அவகிரகம் போட்டிருக்கு மேடம். ஓகே, அது வந்து அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல அது வந்து சும்மா அந்த see there are different ways of writing it. Yeah, அத நம்ம ஆன எடுத்துக்க வேண்டியதுதான். அதே மாதிரி சியாது நீங்க நிறைய ஸ்லோக புஸ்தகம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு அகாரம் ஒரு அகாரத்துல வந்து அவகிரகம் போட்டிருப்பாங்க. See, that is a different way of writing ma. It's in the olden tradition. அந்த மாதிரி சில புக்ஸ்ல இருக்கு.
இல்ல சௌமியா மேடம் சொன்னாங்க அன்னைக்கு இந்த மாதிரி பூர்வ ரூப சந்தி இல்லாமலும் வர இடத்துல இந்த மாதிரி ஆமா அதுதான் அதான் சொல்லு பூர்வ ரூப சந்தி இல்லாமலும். அப்போ உங்களுக்கு வந்து பூர்வ ரூப சந்தி இல்லாம வந்ததுன்னா இட் வில் பி ஆகாராந்தக்கு அப்புறம் தான் வரும். அப்பதான் நம்மளுக்கு பூர்வ ரூப சந்தி ஏகார ஓகாராக்கு மட்டும்தான் நம்மளுக்கு பூர்வ ரூப சந்தி வரும். வேற ஆகாராக்கு அப்புறமும் ஒரு அவகிரக போட்டானா எதுக்குன்னா தே டோன்ட் வாண்ட் டு, அதாவது எப்படின்னா இது வந்து நீங்க வா அந்நியசியான்னு பக்கத்துல போட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சந்தி வரும்பொழுது உங்களுக்கு வான்யசியான்னு வந்துடும் இல்லையாமா. ஆமா ஆமா சவர்ண தீர்க்க சந்தி வந்துடும். ஆனா நம்மளுக்கு புரியாது அது. அந்த இடத்துல நம்ம வான்யசியானா நம்மளுக்கு புரியாது. நம்மளுடைய ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து புரியாமலே இப்போ பூர்வ ரூப சந்தி வந்து நம்ம அந்த அவகிரக சின்னம் போடலைன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டா நிஜமாவே சம்டைம்ஸ் குழப்பமா இருக்குன்னு சொல்லிதான் போடுறோம். அதே மாதிரி இது வா அந்நியசிய அப்படின்னு நம்ம தனியா இப்ப பிரிச்சு எடுத்துக்கிறதே எதனால, அந்த அவகிரக சின்னத்தினால. இது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் போடுறது அவகிரக சின்னம். ஓகே, அதர்வைஸ் இட் பி சவர்ண தீர்க்க. நம்மளுக்கு ஆ பிளஸ் ஆ வில் பி சவர்ண தீர்க்க, பக்கத்துல கொண்டு வர முடியாது. அண்டர்ஸ்டாண்ட்? புரியுது. அப்புறம் வந்து சியாத் ஈத்ருஷி ஈத்ருஷி துர்தஷா. துர்தஷாக்கு வந்து ஈத்ருஷி வந்து விசேஷனம் மாத்தா. ஓகே, ஈத்ருஷி. துர்தஷா வந்து ஆகாராந்த ஸ்திரீலிங்க. துர்தஷா சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சியாத் வந்து அவ்யயம் மாத்தா. நோ, வாட் ஹேப்பன் தெரியலையே அது என்னன்னு தெரியல. விதிலிங்மா அஸ் தாத்துவோடு அஸ் தாத்துவோட விதிலிங். சாரி மா. அதுல ஒரு சந்தி வேற இருக்காங்க. என்ன சந்தி? தகாரா பிகம்ஸ் தகாரா. இது ஜஷ்துவ சந்தி மேடம். சியாத் ஈத்ருஷி. புரியுதா? சியாத் பிளஸ் ஈத்ருஷி அல்ல தகாராந்த மாதிரி ஜஷ்துவ சந்தி. ஜலோந்தேஜஸ். அடுத்தது படிக்கவா இல்ல? படிச்சிருங்க. லோகேஹி பிராயேன நான்யஸ்ய துக்கமன்யோ ஜானாதி. உலகத்தில் பெரும்பாலும் மற்றவர்களுடைய அல்லது ஒருவருடைய துக்கம் மற்றவர்கள் அறிந்து கொள்வதில்லை. லோகே அகாராந்த புல்லிங்க லோக சப்த சப்தமி விபக்தி ஏகவச்சனம் லோகே. ஹி வந்து அவ்யயம். பிராயேன அகாராந்த புல்லிங்க பிராய சப்த திருத்தியா விபக்தி ஏகவச்சனம் பிராயேன. நான்யஸ்ய ந அந்யஸ்ய, அந்த இடத்துல சவர்ண தீர்க்க சந்தி. ந அவ்யயம். அந்யஸ்ய வந்து அகாராந்த புல்லிங்க அந்ய சப்த சஷ்டி விபக்தி ஏகவச்சனம் அந்யஸ்ய. துக்கம் அந்யோ. துக்கம் அந்யோல வந்து துக்கம் அந்யக, அந்த சப்தத்துல விசர்கசிய உக்தம் அனந்தரம் குணம் வந்திருக்கு. துக்கம் அந்யக. ஜானாதி ஞா தாத்து பரஸ்மைபத்யாம் லட்லகாரே பிரதம புருஷ ஏகவச்சனம் ஜானாதி. But prayena will be an avyayam. Prayena will be avyayam only here. சரி மேம். மோஸ்ட்லி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆமா ஆமா மேடம். மோஸ்ட்லிங்கிற இடத்துல வரும்போது it comes as an adverb தான். It is avyayam. அஸ்து மா. தன்யவாதம். நீங்க முடிச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. ரூல் ஐ திங்க் டிஸ்டர்ப். So I think we have at last finished Unukalam Mardala and இது. We will do Gajaha first paragraph as I had told. யார் படிக்கிறேன்? மேடம் நான் உமா மகேஸ்வரி படிக்கட்டுமா? ட்ரை பண்ணிட்டேன். பண்ணுங்க. இருங்க ஒரு நிமிஷம். பார்வதி ஹரிஹரன் மேடம் என்ன சொல்லணும் உங்களுக்கு? பார்வதி நமஸ்காரம். எஸ் மாதா, எஸ் அன்மியூட் பண்ணிட்டு இருக்கேன் மாதா. மாதா அறியும் மாதா, இந்த சியாத் வந்து ஐ மீன் சில இடத்துல அவ்யயமா எடுத்துக்கலாமா மாதா? சியாத் சஹர்ஷம் சியாத்
ரெண்டுமே எனக்கு டவுட்டா இருந்தது மத்தியா. சியாத் வந்து நம்ம விதிலிங்ல வருது தெரியும். சியாத் வந்து நீங்க எடுத்துக்கவே முடியாதுமா. சியாத் வந்து ஏன் மாதா? சியாத் வந்து It நீங்க may be விதிலிங்க in some places ல போட்டிருக்கேன் மாதா indeclinable னு. பட் நம்ம ஜெனரலி இட் இஸ் யூஸ்ட் இன் விதிலிங்க. Used as verb only. Verb இதான் எடுத்துக்கிறோம் கிரியாபதமா. ஆமா. வரவே வராது மத்த அதுலயும் because அர்த்தத்துல பாக்கும்போது I have not அதாவது இதுல வந்து ஒன்னும் may not know. இப்ப என்ன சொல்றோம்? One may not know the other's pain. Okay. இப்ப may, can, should மூணுமே வந்து விதிலிங்ல தான் வரும். ஓகே. சோ இந்த இடத்துல வந்து I have never நீங்க எனக்கு ஏதாவது ஒரு சென்டென்ஸ் வந்து எனக்கு அனுப்புங்க குரூப்ல where it has come as an அவ்யயம். I will check because நான் இதுவரைக்கும் நான் சியாத் வந்து அவ்யயமா வந்து நான் பார்த்தேன். ஓகே. ஏன்னா நம்ம மீனிங்ல போய் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து இட் மே பீன் போட்டு இன்டிக்ளைனபிள் போட்டிருக்கா. நானே ஆக்சுவலி டவுட் பண்ணிட்டேன் because மேபி வந்து நம்ம மேபி it may be மே கேன் ஷுட் இந்த மூணுமே வரும். பட் விதிலிங்ல எடுக்கும்போது மேபி தானே மாத்த எடுத்துக்கிறோம் நம்ம. ஆமா விதிலிங்ல வந்து நம்ம ஷுட்டும் எடுத்துக்கலாமே. ஓகே. மெயின் வரும்போது it's a விதி only. it may be taken as siat may be taken as inclusive. You may cross the road னு இந்த லெவல் கிராசிங் நம்ம சொல்ல மாட்டோம். You should cross the road தானே சொல்லுவோம். அப்போ வந்து நம்ம விதிலிங் தான் எடுத்துக்கிறோம். ஆனா it is should is used there. புரியுதா? ஓகே மேடம். விஜயலட்சுமி மேடம் உங்களுக்கு என்ன டவுட்மா? மேடம் நீங்க அந்த கர்மணி கர்த்தரி பண்றதே அந்த தீவிரம் தாடயந்தோ மாம் அபஜானந்தி சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு இடம் எனக்கு புரியல. பட் நான் கேட்கறதுக்குள்ள நீங்க அடுத்த லைன் போயிட்டேன், அதனால நான் கேட்கல. எனக்கு அது மாத்திரம் சொல்லுங்களேன். நான் என்ன சொன்னேன்னா சத்ருவா வந்ததுனால I said make it into 2 sentences. தாடயந்தஹ is only a விசேஷனம் அங்க. இப்ப நம்மளுக்கு சத்ரு துமுன்னு விடுங்க. துமுன் இஸ் an அவ்யயம். சத்ரு அப்புறம் வந்து இத்த பிரத்யே தவத்து பிரத்யே they are all mainly used as adjectives. விசேஷணமா யூஸ் பண்றோம். இப்போ என்ன சொல்ற? கம்பயந்தஹ சிரஹ. ஓகே. அப்போ ஆட்டிக்கொண்டிருந்த தலைகள். ஓகே. சந்தோஷத்துடன் ஆட்டிக்கொண்டிருந்த தலைகள் அப்படி வருது. அப்ப நான் என்ன சொன்னேன்? அந்த கம்பயந்தகாவை நீங்க பிரிங்குங்கிறேன். சர்வே என்ன பண்றது? அந்த லைன் சொல்லல மேடம், அந்த லைன் சொல்லல, அது புரிஞ்சுது. அதுக்கு முன்னாடி லைன் பாருங்க. தீவிரம் ரெண்டு லைனா மாத்தணும்னு சொன்னேன் இல்லையா? 2 லைனா அதை சொல்லலாம். தீவிரம் ஓகே ஓகே. அச்சா நான் என்ன சொன்னேன்னா விவாகோத்சாதவு தே தீவிரம் தாடயந்தி. அவர்கள் என்னை தீவிரமாக அடிக்கிறார்கள். சரி, அடுத்தது சென்டென்ஸ் தே மாம் அவஜானந்தி. அவஜானந்தி தானே அது? ஆமா. அவஜானந்தினா டிஸ்ரெஸ்பெக்ட்னு அர்த்தம். அவமானப்படுத்துறாங்க. அதாவது அவர்கள் அடித்துண்டே என்ன அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாரு. அடிச்சுண்டு தலையெல்லாம் ஆட்டிண்டு 2-3 actions are involved. அதனாலதான் நான் பிரிச்சு சிம்பிளா பாருங்க, அப்புறமா கர்மணி பண்ணும்போது அந்த அவஜானந்தி பண்ணினேலோன்னு கர்மணி அது எனக்கு சொல்லுங்க எப்படின்னு. யார் பண்ணினா? யார் பண்ணினா? நான் தான் மாதா. நான் வந்து தீவிரம் தைஹி அவ நியாயத்தேன்னு எழுதியிருந்தேன் மாதா. தைஹி மாம். மாம்ங்கிறது அகம். ஓகே. அகம். அப்புறம் என்ன சொன்னேன்? அகம் அவ நியாயத்தே. ஓகே. நியாயத்தே. ஓகே. அகம் வருது இல்லையாமா? அப்போ அகம் வந்தானா எப்படி வரும்? ஓகே, இப்போதைக்கு நம்ம இப்படியே வச்சுப்போம். அவ பிளஸ் ஞா பிளஸ் அந்த மாதிரி தானே வரும் மொத்தம். கர்மணியில எத்தே அப்படின்னு தானே வரும். எக்கு வந்துட்டு தேங்கிறதுனால அவ நியாயம் தே. ஓகே, நியாயம் தே வரும் இல்லமா? நான் அடிக்கப்பட்டேன் அப்படின்னு தானே வரும் மொத்தம். நான் அவமதிக்கப்பட்டேன், அவர்களால் அவமதிக்கப்பட்டேன். தைஹி கரெக்ட். அகம் இஸ் ஏகவச்சனம். ஆம். பட் அகமுக்கு வந்து ஓகே நியாயத்தை யூ ஆர் சேயிங்.
ஆத்மநேபதி. இப்போ அகமுக்கு வந்து ஆத்மநேபதி சொல்லுவோம். ஞா தாத்து ஒரு ஆத்மநேபதி வேண்டாம், உத்தம புருஷ சொல்லுங்க. நான் கூட அத ஞாயே அப்போ அது அகம் அவஞாயே வரணும். அவஞாயே வரணும். ஓகே ஓகே மாதா. ஓகே மாதா. எஸ் விஜயலட்சுமி மேடம், ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் நவ. சொல்லுங்க மேடம். அவஞாயேவா? ஆமா, ஞாயேனா உத்தம புருஷ தானே அகம். எனக்கு அந்த இடத்துல என்ன மேடம் டவுட் ஆயிடுது. நீங்க இது சொல்றேன், அகம்னு சொல்றேன், இந்த இடத்துல ஏன் இப்படி ஞானத்தையே திருப்பி வருது, எனக்கு ஒரு டவுட் ஆயிடுது. குட் क्वेश्चन. அடுத்தது மீனாட்சி மேடம். தேங்க்யூ மேடம். அது இது வந்து கம்பயந்தகன்னு அது எனக்கு கொஞ்சம் புரியல. இப்போ அது நிச்சுங்கிறதாலதான் அது வந்து சத்ரு வந்திருக்கு இல்லையா? இல்லைன்னா அது கம்பத்தேங்கும் போது ஷானச்சு தானே வரணும் அங்க. என்னமா கம்பயந்தக ஓகே ஓகே. நிச்சுல வந்து உங்களுக்கு நீங்க எப்படி வரும் உங்களுக்கு? இல்ல, எனக்கு என்ன சந்தேகம் வந்ததுன்னா, கம்பத்தேன்னு இருந்தா அது வந்து ஆத்மனே பதிங்கும் போது ஷானச்சு தானே வருவாங்க, சத்ரு வரதுக்கு. நல்லா பாத்துக்கோங்க. எப்பொழுதுமே நிச்சு வந்துடுத்து இல்ல சுராதி கணமா இருந்ததுன்னா இட் இஸ் ஆல்வேஸ் தேர் இன் போத் ஆத்மநேபதி அண்ட் பரஸ்மைபதி. ஆனா இந்த கம்பத்தே வந்து வாதி கணத்துலதான் மாதா இருக்கு, அதனாலதான் கேக்குறேன். பட் நம்ம நிச்சு போட்டுட்டோமேமா, அதனாலதான் கேக்குறேன். நிச்சு போட்டதுனால அங்க சத்ரு வந்துடுது இல்லையா? ஆமா, நிச்சு போட்டு சத்ரு போட்டிருக்கோம். சரி. நிஜந்த ரூபம் கேன் ஐதர் பி இன் பரஸ்மைபதி ஆர் ஆத்மநேபதி. பட் இங்க வந்து நம்ம கம்பயத்து அப்படிங்கறது போட்டுருவோம். கம்பயத்து கரெக்டா? கம்பயத்து தான் அங்க கம்பயத்து, அதனால கம்பயன். இப்போ நீங்க கம்பு பிளஸ் நிச்சுன்னு போட்டேன்னா நிச்சு வந்தும் போது உங்களுக்கு வந்து அங்க தாத்துவே மாறிடும்லமா. ஆமா, நீங்க கம்புல வந்து நிச்சு போட்டேன்னா ஐ திங்க் த தாத்து வில் பிகம் கம்பி வருமா? கம்பு பிளஸ் நிச்சு, நிச்சுல வந்து I think it will come நிச்சுல வந்து கம்பயத்தின்னு வரணும் இல்லையா மாதா? கம்பு பிளஸ் நிச்சு வந்து கம்பயத்தி. கரெக்ட்மா, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நிஜந்தம் வருது இல்லையா, அப்போ உங்களுக்கு வந்து கம்பிங்கிறதுதான் தாத்துவா வரும். ஆமா, அப்பதான் உங்களுக்கு வந்து அது வந்து நீங்க என்ன சொன்னீங்க, வாதிகணா தானே? வாதிகணமா இருக்கிறதுனால கம்பி பிளஸ் நம்மளுக்கு விகரண பிரத்யா இது வரும், ஷப்பு வரும். அப்ப ஆ வில் பி த கண்டென்ட். அப்ப கம்பி பிளஸ் ஆ வில் பிகம் கம்பை ஆ பிளஸ் அத்தி கம்பயதி. புரியுறதா மீனாட்சி? புரியுது. ஓகே. சோ எப்பொழுதுமே நம்ம நிச்சு ஆட் பண்ணிட்டோம்னாலே தாத்து ரூபமே மாறிடும். ஓகே, அந்த ஈ வந்துரும் அதுல. சோ அந்த நிஜந்தம் இருக்கு இல்லையா, இப்ப அந்த நிஜந்தத்துக்கு தானே நம்ம வந்து கிருதந்தம் பண்ணணும். ஆமா, பிகாஸ் யூ ஹாவ் ஆல்ரெடி டன் இட். கரெக்டா? அப்ப நீங்க அப்ப அதுக்கு தானே நீங்க சத்ரு பண்ணணும். அப்ப நீங்க அதுக்கு சத்ரு பண்ணும்போது அப்போ வந்து கம்பயத்து தான் வரும். கம்பயத்து, கரெக்டாமா? சரிமா. டவுட் இஸ் கிளியர்ட் நவ. சரி. பார்வதி ஹரிஹரன் மேடம், இன்னும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு? நான் அந்த இன்னொன்னு சொன்னேன் இல்லையா, சஹர்ஷமும் எனக்கு ஒரு டவுட்டா இருந்தது மாதா. அதுவும் அவ்யயமா எடுத்துக்கணுமா இல்ல நம்ம அட்ஜெக்டிவா தான் எடுத்துக்கணுமா? சஹர்ஷம் இஸ் நாட் அவ்யயம்மா. சஹர்ஷ இஸ் a சப்தம் because it is ஹர்ஷேன சஹ. நம்ம சஹ பகுபிரீகி படிச்சிருக்கோம் இல்லையா? ஆமா மாதா. அந்த பகுபிரீகி தான் அது. அப்ப அது வந்து சமஸ்த பதம். அப்ப இட் இஸ் a பதம் ஒன்லி. அப்ப நம்ம பிராதிபதிகம் சஹர்ஷ, ஹர்ஷேன சஹ அப்படிங்கிற மாதிரி. புரியுதா? இப்போ நம்ம சராமம் அப்படின்னு சொன்னேன்னா அப்ப சராமம்னா ராமனுடன்
வித் ராம. ஆமா ராமேன சக. ராமேன சக. அதமாய் ராமேன சக சொல்ல. புரியுதாமா? ஓகே மாதா. பட் சஹர்ஷம் gladly delightfully எல்லாம் போடும்போது with delight. அப்ப அவ்யயமாவும் சில இடத்துல போட்டிருக்கா இல்லையா, மீன்ஸ் இன்டெக்னிக்கலபிள்னு அர்த்தத்துல காட்டுறா. அதனாலதான் எனக்கு வந்து அதையும் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். அதனாலதான் கேக்குறேன். பட் இங்க வந்து நீங்க சப்தமாவே எடுத்துக்கலாம். ஓகே மேடம், சரி. ஏன்னா உங்களுக்கு வந்து see two ways of looking at things. If you have not learned samasta palam and all that, no, அப்போ நம்ம வந்து இப்போ நம்ம வந்து இது வந்து எப்படி நீங்க அட்வர்பா பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க அட்வர்பா பாக்குறீங்கன்னா இது வந்து ஷிரஹக்கு இதா எடுத்துக்கணும் இல்லையா மத்த அட்ஜெக்டிவா? இல்ல, சந்தோஷமாக தலை அசைத்து கொண்டு அவர்கள் என்னுடைய சந்தோஷமாக சந்தோஷத்துடன் தான். Okay. It will cannot be an, if it is an avyayam, it will be an adverb. அப்ப நம்ம கிரியா பதமா எடுத்துக்கணும். சாரி, கிரியா விசேஷணமா எடுத்துக்கணும். இப்ப நீங்க கிரியா விசேஷணமா எடுத்திருந்தாலும் அது வந்து துத்தியா விபக்தி ஏகவச்சனம் தான் வரும். நான் சொல்லியிருக்கேன் எப்பொழுதுமே. Adverbs will always be துத்தியா விபக்தி ஏகவச்சனம் தான். ஆமா. Yes, correct. Because harsha shabda is I think in all the three lingams. Okay, so இப்ப நம்ம இத எப்படி எடுத்துட்டோம்னா துத்தியா விபக்தி தான். கம்பயந்தஹான்னு போட்டதுனால நான் என்ன சொல்றேன்னா அது வந்து துத்தியா விபக்தியா எடுத்துட்டு சக இப்ப வந்து நம்ம யார போட்டோம்? ஷிரஹ கம்பயந்தஹ தானே. கம்பயந்தஹ சஹர்ஷம் ஷிரஹ கம்பயந்தஹ. ஆமா, அவ்வளவுதான். ஷிரஹ கம்பயந்தஹ. தே அப்படிதான் வரணும். தே சஹர்ஷம் ஷிரஹ கம்பயந்தஹ. தே இஸ் அத்தியாகாரம். ஜனா தே और ஜனாஹ. ஓகே விஜயலட்சுமி மேடம், இருக்காமா? இன்னும் ஏதாவது டவுட் இருக்காமா? இல்லையா? ஓகே. Has anybody else got any doubt? இல்ல மேடம், தேங்க் யூ மேடம். அப்போ ஷிரக கம்பயந்தக வந்து ஷிரக அப்ப த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம் தான் வரும் இல்லையா? அப்போ ஷிரஸ். ஆமாமா, ஷிரஸ் தானே. ஆமா, ஓகே மாதா. Shiraha is not pullinga. It is shiras நபும்சகலிங்க. அதனால த்வித்தியா, அதுவும் த்வித்தியா விபக்தி ஏகவச்சனம். கரெக்ட். ஓகே, சோ ஐ திங்க் இப்போ நம்ம கஜஹ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இட்ஸ் ஆல்ரெடி 3:45 because we have to clarify the doubts. Yeah.